நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி கடாஜம் நிறைந்திருக்க வேண்டும் என்றாலும், சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய அளவு வெடிக்கக்கூடாது என்றாலும், சில ஆன்மீக குறிப்புகளை நாம் பின்பற்றி வரலாம். முழுமையான இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. அதன் அடிப்படையில் நம்முடைய வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய சின்ன சின்ன ஆன்மீக குறிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். உங்களால் இந்த குறிப்புகளை எல்லாம் பின்பற்ற முடியவில்லை என்றாலும், முடிந்தவரை உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து பயனடையலாம். முதலில் உங்கள் வீட்டு நிலைவாசப்படியில் வேப்பிலையோ அல்லது மா இலையோ கட்டாயம் கட்டியிருக்க வேண்டும். 1 வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறையோ அந்த இலைகளை மாற்றினால் போதும். இவைகளை தினந்தோறும் கொண்டு வந்து புதியதாக வைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இதோடு சேர்த்து உங்கள் வீட்டின் நலனிற்காக ஒரு வெள்ளெருக்கன் கட்டையை எடுத்து வந்து சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி அந்த கட்டையின் மேல் மஞ்சள் பூசி ஒரு குங்கும பொட்டு வைத்து ஒரு சிகப்பு கயிற்று கட்டி உங்கள் நிலைவாசப்படியில் தொங்க விடுவது வீட்டிற்கு மிகவும் நல்லது. தினந்தோறும் ஊதுவத்தி காண்பிக்கும் போது இந்த வெள்ளெருக்கன் கட்டைக்கும் காண்பித்து விடுங்கள். இப்படி செய்யும் பட்சத்தில் உங்கள் வீடு ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்குள் வந்துவிடும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் வீட்டுக்குள்ளே வரும்போதும் நிலைவாசப்படியின் மேல் கால் வைத்து மிதித்து போகக்கூடாது. எப்போதுமே நிலைவாசப்படியை தாண்டித்தான் செல்ல வேண்டும். உங்கள் வீட்டு குழந்தைகள் நிலைவாசப்படியை மிதித்தால் கூட அப்படி மிதிப்பது தவறு என்பதை சொல்லிக் கொடுங்கள். தினந்தோறும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் வீட்டில் தீபம் ஏற்றுவது நல்லது. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். வீட்டில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விஷ்ணு சகஸ்ரா நாமத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையோ அல்லது அஷ்டலட்சுமி பாடல்களையோ ஒலிக்க செய்வது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீட்டு பொருட்களை வெளியில் இருப்பவர்களுக்கு ஏதாவது கொடுப்பதாக இருந்தால், அதாவது காசு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பொருட்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவர் நிலைவாசப்படியில் வெளியிலும் ஒருவர் நிலைவாசப்படியில் உள்ளிருந்தும் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து கொள்ளக்கூடாது. கொடுப்பவர் பெறுபவர் இருவருமே வாசப்படிக்கு உள்ளிருக்க வேண்டும் அல்லது வாசப்படிக்கு வெளியிருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கிறது. ஆனால் சூழ்நிலை காரணமாக அந்த இடத்தை இடித்தோ அல்லது மாற்றியோ உங்களால் அமைக்க முடியவில்லை என்றால் என்ன செய்யலாம்? சிறியதாக ஒரு ஸ்படிக லிங்கத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். சிறிய அளவு கண்ணாடி பாத்திரத்திலோ அல்லது பீங்கான் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அந்த ஸ்படிக லிங்கத்தை அதனுள் வைத்து அதில் ஒரு பூ போட்டு வாஸ்து குறைபாடு உள்ள இடத்தில் வைத்து விடுங்கள். ஆனால் கட்டாயம் அந்த தண்ணீரையும் பூவையும் மாற்ற வேண்டும். உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கும் இடத்தில் இந்த ஸ்படிக லிங்கத்தை வைத்துவிட்டால் அந்த வாஸ்து குறைபாட்டினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பது குறிப்பிடத்தக்கது.